ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்டோட மேத்தமேட்டிக்ஸ் ஓகேங்களா, எப்படி ஈஸியாக 90+ கிட்ட எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது 10th பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் போர்ட் ஆஃப் நம்ம ஸ்டேட் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சாப்டர் இருக்குது. டோட்டல் எத்தனை சாப்டர் இருக்குது? 8 சாப்டர். 1 2 3 4 5 6 7 8. இப்போது நான் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். எந்த மாதிரி ட்ரிக்னா, எப்படி வந்து 70+ எடுக்கிறது, எப்படி 80+ ஸ்கோர் பண்ணுறது. ஒரு சில பசங்க எனக்கு பாஸ் ஆகுது டவுட்டாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நிறைய பசங்க இருப்பாங்க, இல்லை நம்மள மாதிரி பசங்க, என்ன மாதிரி பசங்க, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது, என்னென்ன ட்ரிக்லாம் பண்ணால் பாஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இப்போ டைம் வந்து நிறையா இருக்குது, நிறையா கூட இல்லை. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேதி என்ன 19 ஆகுது. ஸோ இன்றைக்கி இப்போது ரீசெண்டாக ஓகேங்களா, இப்போ நான் 19 வீடியோ எடுக்கிறேன். இப்போ மதியம் வந்து மணி வந்து ஒரு 3 மணி 3:30 மணி கிட்ட இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது வந்து இந்த இது இருக்குது. இப்போ தான் நியூஸ் ரீசெண்டாக போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, டேட்டை வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்றைக்குன்னா June 1 இருந்தது, June 15 ஆகிடுச்சு. ஸோ இந்த டயத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 19 வச்சுக்கோங்களேன், மினிமம் அப்படியே கொஞ்சம் நேர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 28 நாள் 30 நாள்கிட்ட இருக்குது. ஈஸியாக டெய்லியும் ரொம்ப வேணாம், டெய்லியும் 1.5 hours, ஒரு ஈவினிங் 4 to 5:30, இன்னும் காலைல ஒரு 9 to 10:30, சும்மா ஒரு 1.5 hours நீங்கள் அசால்ட்டாக படித்தாலே சூப்பராக கன் மாதிரி அடிக்கலாம் 10th மேக்ஸை. ஸோ மேக்ஸுக்கு தான் ட்ரிக் சொல்ல போகிறேன், அதை மென்ஷன் பண்ணுங்களோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா என்ன? ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ், கரெக்டுங்களா? அண்ட் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ், ஏபிஜிபி சீக்வன்சஸ். ஓகே. தேர்ட் சாப்டர் என்னது? அல்ஜிப்ரா, பெரிய சாப்டர். ஸோ அண்ட் தென் ஃபோர்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் என்னது? ஜாமெட்ரி. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ஆனால் நமக்கு ஈஸியாக ஜாமெட்ரியில் மார்க் அடிச்சிடலாம். ஜாமெட்ரி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சாப்டர் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா என்னது? ட்ரிக்னாமெட்ரி. தென் செவன்த்து வந்து மென்சுரேஷன். 8th வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கரெக்டுங்களா? ஸோ என்ன சார் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லுவீங்களா, நாங்கள் தமிழ் மீடியம் பசங்க, எங்களுக்குலாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஃபஸ்ட்டு சாப்டர் என்னது? ஃபங்க்ஷன்ஸ்னால் சார்புகள், f(x), g(x), சார்பு, உறவுகள் அப்படிலாம் படித்து பார்த்துக்கோங்க. சீக்வன்ஸ் தொடர்கள், ஏபிஜிபி, கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர். அல்ஜிப்ரா, இயற்கணிதம். இங்கிலீஷ் தமிழ் மீடியமாக இருந்தால் கூட இங்கிலீஷை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 11th 12th காலேஜஸ்லாம் போகும்போது இங்கிலீஷ் தான் மெஜாரிட்டி. தமிழ் வாழணும்னு சொல்லுவோம், ஓகே, கண்டிப்பாக தான் தமிழ் வாழணும் தான், ஆனால் இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஜாமெட்ரி, ஃபோர்த்து வந்து ஜாமெட்ரி. வடிவியல், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, பகுமுறை வடிவியல், அவ்வளோதான். ட்ரிக்னாமெட்ரி, திரிகோணமிதி இல்லை முக்கோணவியல், அப்படி தானே இருக்கும். மென்சுரேஷன், ஸோ அளவைகள், இருந்தது அந்த உருளையின் மேற்பரப்பு, வரைபரப்பு, கன அளவு, தானே மென்சுரேஷன்ஸ். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிகழ்தகவு அண்ட் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் புள்ளி எல்லாம். ஓகே, எனக்கே மறந்த மாதிரி இருக்குது லைட்டாக. ஓகே. ஸோ இதுதான் 8 சாப்டர், உங்களோட 8 சாப்டர். ஸோ இதில் எதெல்லாம் எந்த கான்செப்டெல்லாம் படித்தா ஈஸியாக 80+ எடுக்கலாம், 90+ எடுக்கலாம், 70+ எடுக்கிறது. ஸோ ஒரு சில பசங்க வாங்க சார், நான் பாஸ் ஆனால் போதும் சார், எனக்கு ஒரு பாஸ் ஆனால் மட்டும் இல்லை, ஒரு 10th மார்க்கு. நீங்கள் 11th 12th போனீங்கன்னா அப்படியே கால் தூக்கி விட்டு 10th இவ்வளோ பர்சன்டேஜுங்க, இவ்வளோ மார்க்குங்க, 450, 440, 403, 399, இப்படி கன் மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு மார்க் கொஞ்சம் வேணும். ஈஸியாக நம்மளோட எய்ம் வந்து 70+, 80+, 90+. ஏன்னா இது படிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்தால் கூட, புதுசாக எதுவுமே தெரியாத பையன் எடுத்தால் கூட அழகாக 70+ ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். நான் இனிமேல் டெய்லியும் என் சேனலில் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன், பாருங்கள். என்ன டவுட்னாலும் எது இருந்தாலும் கேளுங்க, சரிங்களா? தமிழில் தான் சொல்லி தருவேன், ஓகேங்களா? நான் ஒன்றும் பிட் அண்ட் ரிட்டர்ன்லாம் இல்லை, ஓகேங்களா? இங்கிலீஷ் ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்பேன், தமிழில் தான் போட போகிறேன். இப்போ 10th பசங்க, நம்ம ஊர் பசங்க, உங்களுக்கு தமிழில் தானே போட முடியும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக நீங்கள் படித்தே ஆகணும். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்க தெரியல, குட்டிக்காரனை அடித்தாவது ஃபஸ்ட்டு சாப்டரை படித்தே ஆகணும் எல்லோரும். ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் ஜாமெட்ரியில் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கு பார்த்திங்கன்னா 8 மார்க் கேட்பான். அழகாக ஈஸியாக பக்காவாக அடிக்கலாம். ஜாமெட்ரி 8 மார்க்ஸ்,
ஜாமெட்ரி படித்து ஆகணும். ஓகே, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ஓகே, அப்புறம் அண்ட் சம் இந்த தியரம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏபிடி தியரம், பிபிடி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம்ஸ், பித்தாகரஸ் தியரம், ஒரு 3 தியரம் இருக்குது. கூட இன்னொரு தியரம் கூட இருக்குது, ஏபிடி, ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பிபிடி, நெக்ஸ்ட் இந்த பித்தாகரஸ். ஸோ இந்த 3 தியரம். ஓகே, ஸோ இந்த 3 தியரத்தையும் சேர்த்து படிச்சுட்டு இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி படிச்சுக்கோங்க, ஏபிடி, பைத்தாகரஸ் தியரம் தியரம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது ஏபிடி தியரம், பிபிடி தியரம்னா என்ன, தமிழ் மீடியம் பசங்களுக்கு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு சாப்டரில் வீடியோஸ் போடுறேன், முக்கியமான சம்ஸாக மட்டும் போடுறேன். அப்போ உங்களுக்கு ஏபிடி பிபிடி என்ன கரெக்டாக உங்களுக்கு எக்ஸஸ் நம்பர் வச்சு கரெக்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பண்ணிக்கவும். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா, செகண்ட் சாப்டர் கூட எல்லாத்தையும் படிக்கணும். இது ஃபுல்லாக படிக்கணும், ஃபுல் ஃபஸ்ட் சாப்டர். செகண்டில் கூட எல்லாம் படிக்கணும்லாம் இல்லை, லாஸ்ட்டாக இருக்க ஒரு 4 எக்ஸசைஸ், ஏபி, ஜிபி, ஏபியில் சீரீஸ் வச்சு, ஜிபியில் சீரீஸ் வச்சு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ரேக்கா சம் எல்லாம் ஆடி கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்திங்களா, அந்த கோட்டலி ஆஃப் எல்லாம் மாற்றி 2.9 எக்ஸசைஸில் அந்த ஸ்கொயர் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அந்த எக்ஸசைஸு. சரிங்களா? இதை மட்டும் படிச்சுட்டா போதும். மிஞ்சி போனால் வேணால் ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் அந்த கான்செப்டில் எப்படி இது கண்டுபிடிக்கிறது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் செகண்ட் சாப்டர் இவ்வளோ போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல்ஜீப்ராவில் என்னென்ன பார்க்கணுன்னா, இந்த 3.12 பெருசாக ஈஸி தான், அதுவும் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். கொஷின் நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக தான் ஆன்சரை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விடலாம். இப்படி 120/x போகிறதுக்கு மாற்றி கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, தப்புன்னு நான் சொல்லலை. தெரியுமா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக படிச்சுக்கோங்க, நல்லா மார்க் எடுங்க. புதுசாக படிக்க போகிறேன், இனிமேல் இந்த 20 நாள் 30 நாளில் படிக்க போகிறேன் அப்படின்றவன் அந்த கையே வைக்காதீங்க. மற்ற சாப்ட்ரு கிராஃப் கடவுள் தந்த வரம் மாதிரி கிராஃப் இந்த ஜாமெட்ரி நமக்கு ஈஸியாக 8 மார்க்கு எவன் கையிலையும் விடக்கூடாது, இதை எடுத்துடணும். அண்டு மேட்ரிக்ஸ் அதை விட எக்ஸசைஸும் தமிழில் பசங்க சொல்லணும்னா அணிகள். ஓகே, ஸோ அணி பெருக்கல், அணி கூட்டல், அணி வகுத்தல், மேட்ரிக்ஸ் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ். அப்புறம் 3.12 மட்டும் விட்டுட்டு மீதி 3.1 கூட வேணும்னா படிச்சுக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 1 கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 3.2லேருந்து அப்படியே இந்த 3.14 வரைக்கும், ஓகே 14 வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே படிச்சுக்கணும். இந்த 15லாம் கிராஃப், இது மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 3.12லேருந்து இந்த 3.14 வரைக்கும் மற்ற எல்லா எக்ஸசைஸும் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு எக்ஸசைஸை ஒரு சம பார்த்துட்டிங்கன்னா 3.2, 3, 4, 3.5, 6, 7 இது எல்லாமே ஒரு சம பார்த்துட்டாமல் இது சம்மெல்லாம் அதே மாதிரி தான் வரும். ஒரே கான்செப்ட், ஸ்கொயர் ரூட் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், ஜிசிடி எடுங்க, எல்சிஎம் எடுங்க, ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், இப்படியே சுற்றி ஈஸி தான் கொடுத்துருப்பான். ஸோ சப்ப மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அல்ஜீப்ரா இதை மட்டும் படிங்க. அல்ஜீப்ராவில் இதை மட்டும் 3.12 வேண்டாம், 1 கூட வேண்டாம். புதுசாக படிக்கிறவன் 3.2லேருந்து 14 வரைக்கும் படிச்சுக்கோ. கிராஃப் பார்த்துக்கோ, மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க. சீக்வன்ஸில் ஏபிஜிபி சீரீஸு, அப்புறம் 2.9 எக்ஸசைஸு, அப்புறம் யூக்ளிட் அடிஷன் வேணா, யூக்ளிட் டிவிஷன் இருக்காது. ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இதான் 1, 2, 3, 4க்கு தான். 4ல் வேறு எந்த எக்ஸசைஸ் எந்த சம்மும் பார்க்கவே வேண்டாம். ஓகே, மிஞ்சி போனால் கம்பல்சரியில் கேட்குறாங்களா, போட்டோம் ஒரு 5 மார்க் போகுதா, ஒரு 2 மார்க் வருதா, ரெண்டுமே நம்ம அட்டன் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 மார்க் போகட்டும். நமக்கு பாக்கி இருக்குது எவ்வளோ மார்க் இருக்குது. கம்பல்சரியில் 4th சாப்டர் கேட்டான்னு வச்சுக்கோங்க. 5 மார்க்கும் கம்பல்சரி 4th சாப்டர்லேருந்து வந்துச்சு, 2 மார்க்கும் அதுலேருந்தே வந்துடுச்சா, 7 மார்க்ஸ் போகுது. எவனுக்கு 7 மார்க், மீதி 93 மார்க் இருக்குல்ல, அழகாக அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக 93 மார்க் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி பண்ணால் கூட கண்டிப்பாக 85 கிட்ட தாராளமாக நீங்கள் அடிக்கலாம். ஓகே, நான் சொல்கிற மாதிரிலாம் படிச்சிங்கன்னா. ஓகே, ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 ஃபார்முலா, 4-5 கூட இல்லை, 1, 2, 3 ஒரு 7 ஃபார்முலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி சப்பையாக தூக்கி சாப்பிட்றலாம். கோஆர்டினேட் ஜாமெட்ரியும் 5.1 4 எக்ஸஸ் தான், 5.2, 5.3, 5.4, இந்த 4, இந்த 3, இந்த 1 இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 2 மட்டும் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கூட சப்பை தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல படிங்க. ஃபஸ்ட்டு 5.4 முடிங்க, அப்புறம் 5.3 முடிங்க, அப்புறம் 5.1 முடிங்க, அப்புறம் 5.2 போங்க. இல்லை சார் எனக்கு 2 நல்லா தெரியும், இது வழி தான் ஈஸியாக இருக்க மாதிரி. ஓகே, 2 பாரு. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெண்ட்ரி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பார்த்து பயப்படுறது இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி, இந்த மென்சுரேஷன் இதெல்லாம் தான் பார்த்து போயிடுவாங்க. ஒரு சில பேர் தாராளமாக அச்சு தூக்கி சாப்பிட்டுனே இருப்பான். என்னடா அவன் அப்படி பண்ணுறானே, நமக்குலாம் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடும். ட்ரிக்னாமெண்ட்ரியில் என்னோடய சஜஷன் 6.1 கொஞ்சம் ஈஸி, கஷ்டம்னால ஈஸி. 6.2, 6.3, 6.4 கூட வேண்டாம். இந்த 3 எக்ஸசைஸ் தரவாக படிங்க. ஓகே, எந்த சம்முடாது இதில் எது கொடுத்தாலும் போடுற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லாமே படிக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன் வந்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 7th சாப்டர், 7th 8th இங்கே போடுறேன். 7th என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். அப்புறம் 8th வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன கேட்டால் ப்ராபபிலிட்டின்னு மட்டும்தான் சொல்லுவேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அட்டனே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட் 8th முடிச்சுட்டு வந்துடலாமா? ஓகே, ஒரு வார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஸோ அதையும் முடிச்சிடலாம். இப்போது 8th சாப்டர் எடுத்திங்கன்னா 4 எக்ஸசைஸ் இருக்குது. 8.1, 2, 3, 8.4. இது ரெண்டும் ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கரெக்டாக கச்சா முச்சான்னு ஃபார்முலாஸ் இருக்குது. எப்படி இருக்குது? கச்சா முச்சான்னு இருக்குது. ஸோ இதை வந்து கையே வைக்காதீங்க. 8.34 ஈஸியாக ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு வச்சு அப்படியே டப்புன்னு என்னென்னது கொஸ்டினை பார்த்தாலே டப்புன்னு புரிஞ்சிடும். கடன்னு அட்டன் பண்ணி போட்டோமா, டைஸு பகடை உருட்டுறது, கார்டு வச்சுறது, இது பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த 2 எக்ஸசைஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். இதில் சப்போஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. படிக்கலைன்னா கையே வைக்கவே வைக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இது ஃபார்முலாஸ் படிக்கணும், ஃபார்முலா படித்து சம்ம போடணும், ரூட் எடுக்கணும். ஸோ நிறைய பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எக்ஸாமில் டைமும் ரொம்ப இழுத்துக்கும். டைம் கன்சம்ஷன் ரொம்ப அதிகம். இந்த சம்முக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இது இந்த டயத்துக்குள்ள இது 2 சம் போட்டுடலாம், அது போட முடியாது, சரிங்களா? ஸோ 8th சாப்டர் 8.34 ஈஸி. ஓகே, 7th சாப்டர் வந்தீங்கன்னா 4 எக்ஸசைஸ். 7.1, 7.2, 7.3, 7.4. 1 மார்க்ஸ் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் பின்னாடி. ஓகே, ஸோ 7.1 எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ரேஷியோஸ் வச்ச மாதிரி இருக்கும். 7.2 எடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வால்யூம்ஸ். வெறும் இந்த வால்யூம் ஃபார்முலாவெல்லாம் படித்தாலே போதும். கன அளவு, வால்யூம்னா கன அளவு ஃப்ரெண்ட்ஸ். 7.2 எடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன அளவு, வெறும் கன அளவு ஃபார்முலாஸுங்க. உருளைக்கு, முக்கோணத்துக்கு, கோலமுக்கு, இது எல்லாத்துக்கும் கன அளவு ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸ்பியர், அப்புறம் சிலிண்டர், இது எல்லாத்துக்குமே கோன், இது எல்லாத்துக்கும் வால்யூம்ஸ் ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சிட்டீங்களா, எல்லா சம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட்ஸ் ஆன் 7.2. வால்யூம் ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அதை வச்சு 7.2 வச்சு செஞ்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 7.3ல் கூட எல்லாமே பார்க்க வேண்டாம். 7.3 எப்படின்னா 2 ஷேப்பு ஜாயிண்ட் ஆனது. இப்படி ஒரு ஷேப் இருக்குது, அது கீழே இன்னொரு ஷேப்பு ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போது இதோட ஹைட் என்ன, இதோட மொத்தம் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, இதோட சிஎஸ் என்ன, மொத்த பரப்பு என்ன, அதோட மொத்த கன அளவு என்ன, இந்த மாதிரி தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஜாயிண்டாக இருக்குது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸாக நிறைய இருக்குது, அது மட்டும். 7.4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வந்து வால்யூம், ஒரு சாலிடு ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு அவன் வந்து இரும்பு உருக்கி பண்ணுறான், கிளேயில் பண்ணுறான், களிமண் எடுத்து கசக்கி இப்படி மாற்றுறாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட எல்லா சமயம் வெறும் இந்த வால்யூம் பேஸ் பண்ணி வச்ச மாதிரி, இது ஃபுல்லாக வால்யூம் பேஸ் பண்ணி தான். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒரு 4-5 சம்ஸ் தான். எல்லா சம்மும் 4 or 5 சம்ஸ் தான் இருக்குது. எல்லா சம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அழகாக இதையும் 7.3ல் இந்த கன்வர்ஷன், 7.3ல் இது தனியாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கண்டுபிடிப்போம். 7.2ல் வால்யூமு. ஓகே, 7.1 தான் பேசிக். ஸோ இது லைட்டாக கொஞ்சம் இந்த இடைக்காண்டம், ஃப்ரெஷ் டம்லாம் நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறது இருக்கும். உங்களுக்கு வேணும்னா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் கூட பண்ணலாம், ஆனால் அதுவும் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் 8th சாப்டர் 2 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போது 1 மார்க்ஸ் வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? 1 மார்க்கு எல்லா எக்ஸசைஸ்லையும் ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் ஈஸியாக 14 out of 14 எடுக்கணும்னா ஒரே திங், புக் பேக்கு ஃபுல்லாக படிக்கணும். ஒரு எக்ஸசைஸ் கூட விடாமல், ஒரு சம் கூட விடாமல் புக் பேக் எப்படி வேணால் மாற்றிக்கலுங்க. புக் பேக் நான் தரவாக இருப்பேன் அப்படி சொன்னாலே மினிமம் 11 1 மார்க், 11 1 மார்க் கேரண்டி. 14ல் 11 1 மார்க் மினிமம் கேரண்டி. மேக்ஸிமம் 12 இல்லை 13 கூட, 12 or 13 கூட சம்டைம்ஸ். ஓகே, ஸோ நம்ம 11 எடுத்துப்போம். ஓகே, 11 வருதுன்னு எடுத்துப்போம், சரிங்களா? இல்லை சரி 10 வருதுன்னு எடுத்துப்போமே. ஓகே, மினிமம் 10 வரும். 10 கன்ஃபார்ம் கேரண்டியாக சொல்லலாம். ஓகே, செகண்டு இந்த உங்களுக்கு அது என்னது, குவார்ட்டர்லி
அண்டு ஆஃபெலி, அப்புறம் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ், ரிவிஷன்ஸ் 1, 2, 3, அப்புறம் இந்த மிட் டேர்ம் எக்ஸாம். ஸோ தமிழில் சொல்லணும்னா காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, இந்த திருப்புதல் தேர்வு, ரிவிஷன் வச்சாங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, பருவத் தேர்வு, இடைப்பருவ தேர்வு, இது எல்லாத்துலேயும் இந்த கொஷின் பேப்பர்ஸ், இந்த கொஷின் பேப்பர்ஸ் உள்ள ஆல் 1 மார்க்ஸ், எல்லா 1 மார்க்ஸ், இந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்க எல்லா 1 மார்க்ஸ்க்கும் படிக்கணும். ஓகே, ஸோ இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக 14 1 மார்க் டெஃபினட்டாக 100% 13 1 மார்க்ஸ் உங்கள் கையில் தான். 100% 13 கேரண்டி, பக்கா கேரண்டி. சம்டைம்ஸ் 14 கூட வரலாம். ஓகேங்களா, இதை தாண்டி வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கான்செப்டும் படிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த், எயித்தெல்லாம் உங்களுக்கு சம்ஸு பார்க்குறீங்க. ஸோ ஏதாவது உள்ளேருந்து ஏதாவது புதுசாக இது எல்லாத்தையும் கேட்காத மாதிரி கேட்டிருந்தா கூட சம்ஸ் நம்ம படிக்கிறனால ஈஸியாக அந்த சம்மை ட்ரை பண்ணி அங்கே எக்ஸாம் மாதிரி ட்ரை பண்ணி போட்டுற முடியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிக்கு. ஸோ இப்போ ஓவராலாக மொத்தம் எல்லா சாப்டர்லையும் என்னென்ன எக்ஸசைஸ் படிக்கணும்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் சாப்டரில் ஃபுல்லாக படிக்கணும், ஒன்றுத்தையும் விடக்கூடாது, ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் சீக்வன்ஸில் ஏபி, ஜிபி, அதோட சீரீஸு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எக்ஸசைஸ் இந்த 2.9. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பக்காவாக படிச்சுக்கணும். இதெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அப்புறம் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், டைம் இருந்தால் இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வச்சு டைம் உங்களுக்கு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் இந்த ஜிசிடி, ஓகேங்களா, மீபேவா டைம் இருந்தால் படித்து கற்றுக்கோங்க ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் அல்ஜிப்ரால் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஃபையும் மேட்ரிக்ஸையும் முடிச்சிடணும். அதை முடிச்சுட்டு தான் மற்றதுக்கே போகணும். ஃபஸ்ட்டு கிராஃப் மேட்ரிக்ஸ் முடிச்சுட்டு 3.2லேருந்து 14 வரைக்கும் எல்லாத்தையும். ஓகே, இந்த 3.12 வேண்டாம், 3.1 வேணாம். ஓகே, விட்டுருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் 3.1 வாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சாப்டரில் ஏபிடி, பிபிடி, பித்தாகரஸ் தேற்றம். ஓகேங்களா, அப்புறம் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி 8 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே கிராஃப், இந்த மேட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஏபிடினா ஆங்கிள் பைசெக்டார் தியரம், தமிழில் தேல்ஸ் தேற்றம் கூட போட்டிருக்கோம். ஓகேங்களா, தேல்ஸ் தேற்றம் தியரம் நம்பர் 1, ஃபஸ்ட்டு தேற்றம் நம்பர் 1. பிபிடிங்கிறது தியரம் நம்பர் 3, 3வது தேற்றம் நம்பர் 3 பிபிடி தியரம். நெக்ஸ்ட் வந்து பித்தாகரஸ் தேற்றம். ஓகேங்களா, ஸோ இதை படிச்சோம். ஏபிடி, பிபிடி, பித்தாகரஸ். இதை தாண்டி கூட ஒரு சில டைம் எக்ஸ்ட்ரா கேட்கலாம். நம்ம இது 3 மட்டும் போதும். நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வேறு எதுவுமே ஃபோர்ஸ் தொலைய வேண்டாம். 5th கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்தீங்கன்னா 5.1, 5.3, 5.4. ஸோ இது 3த்தையும் முடிச்சிருங்க. இது 3த்தையும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் இருந்தால் தான் 5.2 படிக்கணும். டைம் இருந்தால் இதெல்லாம் வந்து டைம் இருந்தால் படிக்கிறது. ஓகே, உங்களுக்கு இந்த படிச்சு எழுத்து கரைச்சி குஸ்தான், இதுக்கப்புறம் டைம் இல்லை, புதுசாக படிக்கலாம், அப்போ படிங்க. 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி 6.1, 2, 3 இது 3 மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். சரிங்களா, 3 மட்டும் போதும். 6.4 கேட்போம். நம்ம சாய்ஸ் விடுறோம், நம்ம இவ்வளோ படிக்கிறோமே, அதை சாய்ஸ் விட முடியாதா? ஸோ இப்போ மென்சுரேஷன் நான் சொன்ன மாதிரி தான். மென்சுரேஷனில் 7.1 லைட்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, இந்த லைட் இல்லை, மென்சுரேஷன் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து வால்யூம் சம்ஸ் தான் ஈஸியாக. 7.2 பார்த்துக்கோங்க. 3ல் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக சம்ஸ் தான் இருக்குது. நிறைய கஷ்டமான சம்ஸ் வேணாம். ஜாயின் பண்ணி டிஎஸ்சி, சிஎஸ்சி கண்டுபிடிக்கிற சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 3 எல்லாம் பார்க்க வேண்டாம். 4ல் இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. வால்யூம் இப்படி மாறுது, புதுசாக மாறுது. ஹைட் என்ன, ரேடியஸ் என்னவாக இருக்கும், ஒரு கோலத்துலேருந்து இப்படி மாற்றுறேன், ஒரு ஸ்பியரை வந்து இப்படி மாற்றுறேன், அதோட ரேடியஸ் என்ன, ஆரம் என்னவாக இருக்கும், விட்டம் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி மட்டும் சின்னதாக சம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஃபார்முலாஸ் பேசிக்ஸ் தான், இதுக்கு லைட்டாக பார்த்தாகணும். ஸோ இது மட்டும் பாருங்கள். 7.2 ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையே வைக்க வேண்டாம். 8.34 மட்டும் பார்த்தா போதும். ஓகே.